குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ் 12th டிட்டர்மினன்ட்ஸில் ஒரு 5 மார்க்கு மேக்ஸில் ஈஸியாக மார்க் எடுக்க வேண்டிய சாப்டர் இந்த பார்த்து, அதுவும் இந்த 5 மார்க்கு ஈஸியாக போட்டு அங்கேயே வெரிஃபை பண்ணிடலாம், ஆன்சரையும் வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம போட்டது கரெக்டாக இல்லையான்னு அங்கேயே தெரிஞ்சிடும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் யூசிங் த மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ இந்த கொஸ்டின் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லாம் மாற்றணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லாம் மாற்றிட்டு தான் சால்வ் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னும் போது இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும். எப்படின்னா என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை போட்டுட்டு வந்துடலாம். எக்ஸ்னா 1ன்னு அர்த்தம். 1 மைனஸ் ஒய் இருக்குல்ல, அப்போ -1, இசட் வந்து 1ன்னு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இதை 2 1 -3. இங்கே வரும்போது 1 1 1 இங்கே நான் போட்டுக்கணும்னா XYZ. சரியா? XYZ ஈக்குவல் டு 4 0 2. ஸோ இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும். சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அந்த XYZல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை மேட்ரிக்ஸ் ஏவாக எழுதிக்கணும். மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் பி. இப்போ எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. பி மேட்ரிக்ஸ் கிட்டே இருக்கு. இப்போ ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபார்ம்லாம் அப்படின்னும் போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant of A into adjoint of A. சரியா? நான் இன்னைக்கு என்ன மெத்தட் சொல்லி தரப்போனா ஷார்ட்கட் மெத்தட் தான் சொல்லி தரப்பேன். போர்டு எக்ஸாம்ல மார்க் கொடுப்பாங்க. அது எப்படி ப்ரொசீஜர் நான் கிளியராக சொல்லிடுறேன் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னும் போது இந்த மேட்ரிக்ஸில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கணும். இப்போ 1 இந்த 1 நம்ம எடுத்துக்கிட்டா அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன்னா இருக்கு பாருங்க. இந்த 4 நம்பர் இருக்குமா, அந்த 4 நம்பர் மட்டும் எடுத்து எழுதிங்க. நானா இருக்கும் 1 -3 1 1. நெக்ஸ்ட் இங்கே கம்பல்சரியாக மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் இருக்கிறதால மைனஸு இங்கே என்ன நம்பர் இருக்குது -1 இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோவையும் இந்த காலமையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி இதுவும் இதுவும் போயிடுச்சு அப்படின்னா மற்ற 4 நம்பர் இருக்கும், அந்த 4 நம்பரை எழுதணும். என்னென்ன நம்பர் இருக்கும் போது அப்படின்னா 2 -3 1 1. நெக்ஸ்ட் ப்ளஸ் தான், ப்ளஸ் 1. இப்போ இந்த ரோவும் கேன்சல், இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் பண்ணினா ரிமைனிங் 4 நம்பர்ஸ். அப்போனா வரும் பாருங்க, நான் வரும்னா 2 1 1 1. இப்போ இங்கே 4 நம்பர் இருக்கு. லைக் ஏபிசிடி அப்படின்னு இருக்குன்னா, ஏபிசிடி இருக்குன்னா இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஏடி மைனஸ் இந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணணும், சிபி. சரியா? இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். சரியா? ஸோ அப்போ அதை ஒன்றுனா இங்கே போட்டுட்டு வந்தோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு வந்துடும். சரியா? இப்போ இந்த 1 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் 1 × 1 1 தான், மைனஸ் போட்டு 1 × -3 -3. சரியா? இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 ஆகிடும். இங்கே வரும்போது 2 1s are 2, மைனஸ் கம்பல்சரியாக மைனஸ் பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம், -3 ஆகிடும். சரியா? +1 × 2 1s are 2 -1. இப்போ நான் பாருங்க 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் +3, இங்கேயும் +1 × 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் +3 +1 × 2 -1 1. சரியா? இப்போ 1 × 1 +3 என்னும் போது 4ன்னு போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. +1 × 2 + 3 5, 1 × 1 1. அப்போ 4 + 5. ஸோ 4 + 5 4 + 5 + 1. சரியா? 4 + 5 + 1. ஆன்சர் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 10. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ இங்கே வேர்டிங்ஸ் எழுதணும்னா சொல்லணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். சரியா? ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. இதை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மைனரு கோஃபேக்டர் போட்டு தான் பண்ணணும். சரியா? ஸோ மைனரு கோஃபேக்டர் போட்டு பண்ணுவாங்க. நான் உனக்கு ஈஸியாக ஷார்ட்கட்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். எக்ஸாமில் கூட அது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிடுங்க. எழுதும் போது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி எழுத போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இந்த மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிடுங்க. 1 -1 1 2 1 -3 லாஸ்ட்டாக 1 1 1 இருக்கா. இப்போ அகைன் இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவும் ஒரு முறை எழுதிடும். -1 1 2 1 -3. இப்போ அதே மாதிரி இந்த 2 காலமாக ஃபர்ஸ்ட் காலம்னு ஒரு முறை எழுதுங்க. 1 2 1 1 2. அதே மாதிரி செகண்ட் காலம் -1 1 1
-1 1. சரியா? ஸோ இது மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த காலமையும் இதையும் மைனஸ் பண்ணி, சரியா? மைனஸ் பண்ணிட்டா அப்படின்னா இப்போ இங்கே 4 கிராஸ் பண்ண பற்றி அதே மாதிரி தான் பண்ணிட்டு வரணும். எப்படி பண்ணிட்டு வரேன் அப்படின்னா இந்த 4 நம்பர் ஃபர்ஸ்ட் 4 நம்பர் ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர், இந்த பேர், ஏன் இந்த பேர் எடுத்துக்கிறேன். எடுத்தனா நான் வரும் 1 × 1 1 1 × 1 1 மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் பண்ணுவல, மைனஸ் போட்டு 1 × -3 -3 முடிஞ்சா இந்த பேர் முடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் அப்படியே நீ கீழே கூட பண்ணிட்டு வந்துடு. இந்த 4 பேர், இந்த 4 நம்பர், சரியா? அந்த 4 நம்பர் பண்ணும்போது 1 × 1 1 1 × 1 1 மைனஸ் கம்பல்சரியா பண்ணோம். -1 × 1 -1. இப்போ நெக்ஸ்ட் 4 நம்பர், கீழே இருக்கிற 4 நம்பர், சரியா? கீழே இருக்கிற 4 நம்பருக்கு -1 × -3 +3 ஆயிடும். மைனஸ் போட்டு 1 × 1 1, சரியா? இந்த 4 நம்பர் இங்க, அடுத்த 4 இங்க, அடுத்த 4 இங்க. இப்போ அதே மாதிரி இந்த 4 நம்பரை இங்க பண்ணிட்டாங்க. என்ன வரப்போகுது? -3 இதுவும் இதுவும் -3 × 1 -3 மைனஸ் போட்டு இதையும் தான் பண்ண போறோம். 1 × 2 2. இப்போ நெக்ஸ்ட் 4 நம்பர், இந்த 4 நம்பர் 4மே ஒன்னா தான் இருக்கு. அப்பனா ஒரு பேர் 1 × 1 1 மைனஸ் பண்ணிட்டு 1 × 1 1. நெக்ஸ்ட் இப்போ கீழே இருக்கிற 4 நம்பர், இந்த 4 நம்பர் 1 × 2 2 மைனஸ் கம்பல்சரியா போட்டுப்பா. -3 × 1 -3. சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த 4 நம்பர் வரப்போகுது. இப்போ இந்த 4 நம்பருக்கு என்னென்ன வரப்போகுதுன்னா 2 1s are 2 -1 × 1 1. இப்போ நெக்ஸ்ட் கீழே இருக்கிற 4 1 × -1 -1, அப்புறமா மைனஸ் போட்டுப்போம் 1 × 1 1. இப்போ நெக்ஸ்ட் கீழே இருக்கிற 4 1 × 1 1 மைனஸ் கண்டிப்பாக போட்டுப்போம். 2 × -1 -2. சரி, இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சிட பாருங்க. என்ன வரப்போகுது? 1 + 3 1 + 3 இது வந்து -5 ஆயிடுமா? -2 -3 -5 2 -1 1. இதுவுமே நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிடுறேன் பாருங்க. 1 -of -+1 1 + 1 2 1 -1 0 -1 -1 -2 3 -1 2 2 -of -+3 5 ஆயிடும். இது 1 + 2 3 ஆயிடும். இதுவுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் 4ன்னு போட்டுக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. 3 + 1 + 3 4. சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன மேட்ரிக்ஸ்னா மைனர் மேட்ரிக்ஸ். இதை கோபாக்ட் ஏ இதை எழுதிடுங்க. A11 இதுக்கு ஒரு மார்க் தருவாங்க. A11 மைனர் கண்டுபிடிச்சு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மெத்தடில் போடும்போது கோஃபேக்டரே வந்துடும். A11 வேல்யூ வந்து 4, A12 ஓட வேல்யூ -5, A13 ஓட வேல்யூ 1, A21 ஓட வேல்யூ 2, A22 ஓட வேல்யூ 0, A23 ஓட வேல்யூ -2, A31 ஓட வேல்யூ 2, A32 ஓட வேல்யூ 5, A33 ஓட வேல்யூ 3. சரியா? இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டே வந்துடுங்க. இதுக்கு ஒரு மார்க் தருவாங்க. சரியா? ஸோ A11 இந்த எலமெண்ட்டு, A11 A12 இது, A13 இது, A21 A22 A23 A31 A32 A33 இது எழுதிட்டோமா? இப்போ இது கோஃபேக்டர். நம்மளுக்கு தேவையானது அட்ஜாயிண்ட் தான். அட்ஜாயிண்ட் அப்படின்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னும் போது டிரான்ஸ்வர்ஸ் ஆஃப் கோஃபேக்டரை டிரான்ஸ்வர்ஸ் பண்ணணும். டிரான்ஸ்வர்ஸ் பண்ணோம்னா திருப்பி எழுதணும். சரியா? ரோவை காலமாக மாற்றலாம், இல்லை காலமாக ரோவாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த காலமாக ரோவாக மாற்றி போகிறோம். ஏஐஜே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து இதுதான். இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. 4 2 2 2 4 2 2 இதை எப்படி எழுதிட்டா நெக்ஸ்ட் -5 0 5 1 -2 3. சரியா? இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம போட்டது கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஏன்னா இதில் கன்ஃபார்மாக நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இந்த தப்பு பண்ணுறவங்க மேக்ஸில் மாற்றி எடுக்க முடியாது. இதை எப்படி கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறது சொல்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற மேட்ரிக்ஸோட
அந்த கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே மல்டிபிள் பண்ணிடுவாங்க. ஏ மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணிடுவாங்க. 1 -1 1 இங்க என்ன இருக்கு 2 1 -3 கீழே வந்து 1 1 1. இப்போ இது கூடலாம் அப்படியே மல்டிபிள் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம் எப்படி மல்டிபிள் பண்ணலாம். 4 × 1 4. இந்த வெரிஃபிகேஷன் நீங்க பண்ற 4 1s are 4 -5 × -1 இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணா -5 × -1 +5 ஆயிடும். 1 × 1 1. இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நான் வருது 4 9 10 வந்துச்சா. இப்போ அதே மாதிரி இதை மல்டிபிள் பண்ணுங்க. 2 2s are 4 1 × 0 0 -2 × -3 +6 4 + 6 10. நெக்ஸ்ட் 2 1s are 2 5 1s are 5 3 1s are 3 ஆட் பண்ணா 10. சரியா. இப்போ இந்த மூணுத்துலையுமே 10 10 10 வந்துருக்கு. கரெக்டா. அப்போ நம்ம போட்டது 100% கரெக்டு. நீ தைரியமா நம்ம கண்டுபிடிச்சா கோஃபேக்டர் கரெக்டு அப்படின்றத 100% ப்ரூவ் பண்ணிடலாம். அது கண்டுபிடிச்ச அப்புறம் தான் அட்ஜாயிண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எழுத போகிறேன். ஏன்னா இந்த தப்பு பண்ணிட்டா அப்படின்னா இதுக்கப்புறம் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். இப்போ சப்போஸ் இந்த ரோல மட்டும் 2த்துல 10 வருது 1த்துல மட்டும் 10 வரல அப்படின்னா அந்த 3 எலமெண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. சரியா. இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் தான் தேவை. லாஸ்ட் பேஜ்ல இருந்ததை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ இன்வெர்ஸ் அப்படின்னும் போது 1/determinant of a into adjoint of a. determinant of a எவ்வளோ வச்சு பாருங்க 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சரியா. அப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ. 10 into adjoint of a இதை மல்டிபிள் பண்ணிக்கணும். 4 2 2 -5 0 5 1 -2 3 இதுதான் ஏ இன்வெர்ஸ். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுங்க. இதுக்கு மார்க் இருக்கு. சரியா. ஸோ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டுமா. நெக்ஸ்ட் எக்ஸ் தானே தேவை. எக்ஸ் வேணும்னும் போது x is equal to a inverse into b. So x is equal to a inverse ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். 1/10 into 4 2 2 -5 0 5 1 -2 3. b வந்து என்ன இருக்கு. ஸோ இதுதான் b மேட்ரிக்ஸ் 4 0 2. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுறோன்னா ஆன்சர் வந்து போகுது. என்ன பண்ணோம். இது 3x3 மேட்ரிக்ஸ். இது 3x1 மேட்ரிக்ஸ். 3 3 போச்சுன்னா 3x1 வரும். ஸோ x is equal to 1/10 அப்படியே வச்சு போகிறேன். 4 4s are 16 2 1 2 × 0 0 + 2 2s are 4. இப்போ அதே மாதிரி -5 × 4 20 -20 0 × 0 0 5 2s are 10. இப்போ இதையும் 4 1s are 4 -2 × 0 0 தான் 3 2s are 6. அப்போ என்ன வருது பாரு 1/10 ஆட் பண்ணினா 16 + 4 20 -20 + 10 என்னும் போது 10ன்னு வரப்போகுது. 4 + 6 10. இப்போ இந்த 10யும் 1 வந்து டிவைட் பண்ணலாம். 20 / 10 என்னும் போது 2ன்னு வரப்போகுது. இது வந்து 10/10 1 10/10 1. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான எக்ஸ் மேட்ரிக்ஸ்னா என்னது XYZ. சரியா. நம்ம இதோட விட்டுறாம XYZ வந்துச்சு 2 1 1 வந்துச்சா இது கரெக்டாக பார்த்துலாம். எப்படி பார்க்கணும் அப்படின்னா x2 y வந்து 1 z 1 இதில் செக் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 y பதில் -1 z நான் வந்துச்சு. இங்க ப்ரீவியஸ் பேஜ் பாருங்க பார்க்கலாம். இங்க எது -20 + 10 அப்படின்னும் போது மைனஸ் தானே பெரிய நம்பரு. அப்போ -10 தான் வந்துருக்கும் ஆன்சரு. அப்போ -1 தான் வரும். சரியா. ஸோ இது மாதிரி அதான் இதில் கன்ஃபார்மாக இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கேர்லெஸ் எரர் பண்ணுறோம். முக்கியமாக இதுலலாம் கேர்லெஸ் எரர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வர ஸ்டெப் எல்லாமே தப்பாயிடும். அதாவது பொறுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ -10 தான் வரும். இங்கே -1 அப்போ எக்ஸ் பிளேஸில் 2 போட்டுங்கன்னா y minus of -1 y minus of -1 என்னும் போது என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்லேருந்தே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 minus of -1 + 1 2 minus of +1 ஆகிடும். 2 + 1 + 1 ஆன்சர் வந்து 4. இந்த சைட் 4 இருக்கு. அப்போ நம்ம போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். சரியா. ஸோ ஒரு ஈக்குவேஷனில் பார்த்தாலே போதும். இன்னும் டவுட்டாக இருக்குது எனக்கு வேணும் மார்க்குனா இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணிப்பாரு. 2 கொடுத்தனா 2 2s are 4 y வந்து -1 -1 அப்படியே போட்டுக்கோ. -3 × 1 -3 4 -1 -3 வந்து -4 4 -4 0. அப்போ நம்ம போட்டது கரெக்டு. ஒரு ஈக்குவேஷனில் பார்த்தாலே போதும் தான். சரியா. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க. மைனர் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சுன்னா நல்லா லென்த்தியராக போயிருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் இது ஜேஇ மெத்தடு. சிம்பிளாக இந்த மேட்ரிக்ஸை 2 ரோவை இன்னொரு மாதிரி எழுதிருப்பேன். 2 காலம் திரும்பி எழுதிருப்பேன். ஃபர்ஸ்ட் ரோவை கேன்சல் பண்ணிட்டேன். இந்த எலமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்து எழுதுங்க. அப்போ தான் ஃபுல் மார்க் தருவாங்க. சரியா. ஸோ கோஃபேக்டர் அப்படின்னு போட்டு இதை எழுதிட்டு வந்துடும். கோஃபேக்டர்னு போட்டு இதை எழுதிட்டு
அட்ஜாயிண்ட்டுக்கு கோ ஃபேக்டரை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணோன்றது போட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த மேட்ரிக்ஸ் போட்டுடுறேன். இது இதை கண்டுபிடிச்சோடனே ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கணும் இது கரெக்டா இல்லையான்ட்டு. இது மாதிரி நம்ம பண்ணவொடனே இந்த எலமெண்ட்ஸை கரெக்டாக மல்டிபிள் பண்ணி எல்லாத்துக்கும் 10 வரணும் இல்லை 20 வந்தால் எல்லாத்துக்குமே 20 வரணும், சேம் நம்பர் வரணும். சரியா? இது இந்த கொஸ்டினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கம்பல்சரியாக ஒரு 5 மார்க்.